வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஈவேரா பொழக்கப்படுவார் சீசன் 2 எபிசோட் 3க்கு வரவேற்கிறோம். மீண்டும் நம்ம நெற்றிக்கண் மகிழனும் தமிழரசு சரவணன் என்கிற நீதி கட்சி சரவணனும். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை அப்படின்னு பாரதிதாசன் பாடினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பாரதிதாசன் ஏன் பாடினாரு, யாருக்காக பாடினாருன்னு கேட்டிங்கனாலே அதில் இருக்கிற பின்புலம், இங்கே நடக்கிற திராவிட திரிபுவாதம் எல்லாமே புரிஞ்சிடும். அதை பற்றி தான் தொடங்கணும். இது பாடப்பட்டது பாரதிக்காக. அதுவும் பாரதி எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பாரதிதாசன் பாடுறாரு. என்னன்னா அந்த பாட்டை நான் முழுசாவே சொல்லிடுறேன். சாதி ஒழித்திடல் நன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை, சாதி களைந்திட்ட ஏரி நல்ல தண்டமிழ் நீரினை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோளே நல்ல தண்டமிழ் வாளினை தூக்கும் என்றுரைப்பார் என்னிடத்தில், அந்த உரைகளெல்லாம் என் காதில் இன்றும் மறந்திடவில்லை. யார் உரைப்பாங்க? பாரதியார் சொல்லுவார், சாதியை ஒழிக்கணும், நல்ல தமிழை வளர்க்கணும் அப்படின்னு பாரதிதாசன் கிட்ட பாரதி சொன்னார். தலைப்பு என்ன? இந்த பாரதி உள்ளம். பாரதி உள்ளம். சரி, ஓகே. என்று உரைப்பார் என்னிடத்தில், அந்த இன்ப உரைகள் என் காதில் இன்றும் மறந்திடவில்லை, நான் இன்றும் இருப்பதனாலே பண்ணும் நம் பாரதியாரின் நல்ல பச்சை அன்புள்ளத்தின் இன்று நன்று பிறந்த இப்பேச்சு நம் நற்றமிழர்க்கு எழில் மூச்சு. நான் இருக்கிற வரைக்கும் பாரதியாரோட இந்த பேச்சுக்கள் நற்றமிழருக்கு எழில் மூச்சு அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுல இதெல்லாம் கூட முக்கியம் இல்லைண்ணே. பாரதியார் எப்படிப்பட்டவர், தன்னுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எப்படி இருந்தார், வாழ்ந்தார் என்பதை இந்த பாட்டுல பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அதுதான் முக்கியம். அதை சொல்றாரு பாருங்க. மேலவர் கீழவர் இல்லை, இதை மேலுக்கு சொல்லிடவில்லை. சும்மா சொல்லல, ஒப்புக்கு சொல்லல, சும்மா சொல்லல. 4 தெருக்களின் கூட்டில் மக்கள் 4000 காண, தோளினில் தாழ்ந்தவர் என்று, தோளினில்னா நம்ம தோளினில் தாழ்ந்தவர் என்று சொல்லும் தோழர் சமைத்ததை உண்பார். மேலும் அப்பாரதி சொல்வார், சாதி வேரை பொசுக்குதல் என்றே. நான் சொல்லல, பாரதிதாசன் பாரதியை பத்தி சொல்றாரு. அடுத்து, செந்தமிழ் நாட்டினீர் பற்றும் அதன் சீருக்கு நல்ல தோர் தொண்டும் நிந்தை இல்லாதவை அன்றோ, எந்த நேரமும் பாரதி நெஞ்சம் கந்தையை எண்ணுவதில்லை. கந்தையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அழுக்கு படிஞ்ச வேட்டிய போட்டு இருக்கிறோம், அதை பத்தி எல்லாம் அவர் நினைச்சு பார்த்ததே இல்லப்பா. கையில் காசு இல்லை, கையில் காசை நினைப்பதும் இல்லை, செந்தமிழ் வாழி நல்ல செந்தமிழ் நாடென்று வாழ்ந்தார். காசை பத்தியும் கவலைப்படல, கந்தைய கட்டி இருக்கிறோமே அப்படின்னு வருத்தமும் படல, இந்த செந்தமிழ் நாடும் வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு பாரதியை பத்தி, பாரதியோட உள்ளத்தை பத்தி பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். அடிக்கோடிட்டு சொல்கிறேன், திராவிட கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார். திராவிட கவிஞர் இவர்கள் சொல்கின்றவர் சொல்லியிருக்கிறார். ஆமா ஆமா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அண்ணனுக்கு முன்னோடி பாரதிதாசன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு மேடை பூரா பேசுறோமே, அத பாரதிதாசன் சொல்லல. பாரதிதாசன் பாரதி எனக்கு சொன்னாருன்னு சொல்ற. ஆமா. அப்ப பாரதிய பத்தி பாரதிதாசன் இப்படி பாடினாரு. பாரதிதாசனும் ஒரு வேலை ஆர்எஸ்எஸ் கைகூலியோ, ஐ டோன்ட் நோ. அவர் அந்த காலத்திலே விஜில் மேடையில ஏறி இருப்பாரோ. இன்னொன்னு, நீங்க அந்த அதாவது பாரதிதாசன் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக உருவாக்குன்னு நினைச்சவர். அது அவருடைய கடைசி காலத்துடைய கனவு. அது நடக்காமலே போயிடுச்சு. பாரதியுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கணும்னு அதுக்கு பிறகுலாம் எடுத்தாங்க. சாயா சிங் நடித்தார் இல்லையா, அந்த மாதிரி படம். அதை யார் எடுத்தாருன்றது நமக்கு தெரியல. இப்போ என்னென்னா, சுத்தானந்த பாரதியார் அவர் தான் ஈழத்தில் பாரதியாரை அதிகம் பரப்பிய ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர் கடமைன்னு ஒரு கட்டுரை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டுத்திறனாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். தனது பாட்டுத்திறத்தால்
நமது வரகவி அவர்கள் செய்த அற்புதங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதுறார். குறிப்பாக வீர கணொலியே வெற்றி திருமொழியே பாரிற் கமுதருளும் பாலூற்றே ஆரமாய் கன்னித்தமிழ் அணிந்த கற்பக பூமாலை கவிமன்னன் புலவர் மணி இப்படிலாம் அவர் பாடிட்டு, தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனும் பாரதியின் பாடலை பாடி வழிபடுக, உலகெங்கும் பல மொழிகளிலும் பரப்புங்கள், எங்கள் பாரதியார் பிறந்த தமிழ்நாடு என்று செருக்குறுங்கள், எனதருமை தமிழர்களே, நமது பாசமே பற்றி நமது நலமே வேண்டி சக்தியை வலுத்தி பித்தான நமது வரகவிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறீர்கள். இதெல்லாம் அவர் எழுதியது, சுத்தானந்த பாரதி எழுதியது. இப்படிலாம் அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பாரதிதாசன் பார்வையில் அகைன் அண்ணன் சொன்ன அந்த இடத்துக்குள்ளே நான் வர்றேனே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி, இவங்க வந்து ஆலய நுழைவு போராட்டம் செய்தார்கள், ஆலய நுழைவு செய்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதை குறித்து 1913 அப்போ பாரதியாருக்கு என்ன வயசு இருக்கும்? 1882 அவர் பிறந்தார். 1912 அதிகபட்சம் ஒரு 30 வயது இருக்குமா. 30 வயதில் அவர் எழுதின ஒரு கட்டுரை கோயில் திருத்தம் என்கின்ற பெயரில் வெளியானது. நவம்பர் முதல் நாளில் புதுவையிலிருந்து வெளிவந்த கோவில் திருத்தம் என்கின்ற ஒரு கட்டுரை. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சமர்கள் நம்மை போல இந்துக்கள், கிறிஸ்தவர் அல்ல, மகமதியர் அல்ல, இவர்களை நாம் கோயில்களுக்குள்ளே பிரவேசிக்க இடம் கொடாமல் இருப்பது என்ன நியாயம்? தேவ சந்நிதியிலே கூட ஜாதி பேதமா? காசியில் விஸ்வநாத லிங்கத்தை எல்லா ஜாதியரும் போய் தொட்டு பூஜை செய்கிறார்கள். தேவ சந்நிதியே செல்வன் ஏழை படித்தவன் மூடன் என்ற பேதங்களை எல்லாம் நாம் கவனிப்பதில்லை. அப்படி இருக்க குல வேற்றுமைகளை மாத்திரம் ஏன் பார்க்க வேண்டும்? பாரதியார் கேட்டது. அதாவது ஆலய நுழைவுங்கிறத அவர் செய்யலை, ஆனால் செய்வதற்கான ஒரு சிந்தனையை அவருடைய கொண்டிருந்தார். செஞ்சதை ஆதரிக்கவும் செஞ்சிருக்க. அது போக தன்னுடைய சீடர் ஒருவர் கனகலிங்கம், அவருக்கு பூணூல் போட்டு அவரை பிராமணராக மாற்றியதெல்லாம் அதெல்லாமே அன்றைய காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை. நீ பூணூல் அக்கிறங்கிறத விட ஒருத்தருக்கு போட்டு நீ மாற்றுவாங்கிறது இன்னொரு எதிர்ப்பு இல்லை. இது அவருடைய வழிமுறை அவ்வளவுதான். அவரும் அதை வந்து செஞ்சார். ஸோ இப்படி அது மட்டும் இல்லை, அவர் போட்டிருந்த பூணலை கலட்டினாரு, பூணல் இல்லாத ஒருத்தருக்கு பூணல் போட்டு அதை ஒரு மாற்றமும் செஞ்சார். ஆமாம். அதே மாதிரி நான் வந்து என்னுடைய ஆங்கில வாத்தியாரை பற்றி இந்த நேரத்தில் குறிப்பிடணும். நான் வந்து பசுவந்தனைன்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படித்தேன். அவர் அநேகமாக 8வது தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அவர் வந்து காந்தியை கூட ஒரு நல்ல தலைவர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாரதியார் தான் சிறந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவார். காந்தி பார்ப்பனர் கிடையாது, பாரதி பார்ப்பனர். ஆனால் ஏன் சொல்லுவார்னா, பிராமணர்கள் முன்மண்டையை சிரைச்சி இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக முழுக்க சிரைச்சிருக்கணும், முன்மண்டையை சிரைச்சிருக்கணும். இதுதான் பார்ப்பனர்களுடைய அந்த ஐதீக தோற்றம். ஆனால் அதை வந்து பாரதி செய்யலை. பாரதி ஒரு பார்ப்பனர் தலப்பாக கட்டக்கூடாது, பாரதி தலப்பாக கட்டினார். அதுபோக ஒரு பார்ப்பனர் மீசையை வைத்துக்கொள்ளக்கூடாது, பாரதி மீசை வச்சார், முறுக்கி விட்டார். அதுவும் போக அவர் பாரதிய பார்ப்பனர்கள் வந்து கருப்பு உடை அணியவே கூடாது, அவர் கருப்பில் கோட்டையை போட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பாரதியுடைய அந்த முற்போக்கு தோற்றத்தை, அவருடைய தோற்றத்தை வச்சு முற்போக்கானவர் அப்படிங்கிறத விவகரிப்பார். அது விவரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த தன்னுடைய மனைவியினுடைய தோளில் கையை போட்டு போகக்கூடாதுங்கிறது அவர் போட்டு போனார். கழுதையை வந்து அக்ரகாரத்துக்குள்ள கொண்டு வந்தார். இது எல்லா வேலையும் செஞ்சார். இது எல்லாமே அவருடைய சமூகத்திலேருந்து அவர் நிறைய தனிமைப்படுத்தி 2 வருஷம் கடையநல்லூரில் இருந்திருப்பார், 10 ஆண்டுகள் புதுவையில், அது போக காசியில் கொஞ்சம் நாட்கள். இப்படி அவர் இருந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கு பெரிதும் இருந்தது வறுமை. ஒரு எழுத்தாளரின் வறுமையை பல எழுத்தாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாரதிக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, அதற்கு மருந்துவாங்க கூட பணம் இல்லாமல் இருந்திருக்கான்றலாம் இருக்குது. இதுக்கு தீர்வெல்லாம் கிடைச்சது அவருக்கு. இங்க ஆதீனம் இருக்கிறாங்களே, திருப்பனந்தாள் ஆதீனத்துல வந்து அவரை கூப்பிடுறாங்க. அவருக்கு வந்து அப்போ ஊஎஸ் அங்கதான் முழு நேரமா இருப்பார். அப்ப அவர்கிட்ட சொல்லியும் பேசுறாங்க. யாருக்குமே இவர் பிடி கொடுக்கல. அப்புறம் ஒருத்தரையும் அனுப்புறாங்க. நீங்க ஏன் அவரோட நண்பர், இவரோட நண்பர் ஒரு ஐயங்கார், நாராயண ஐயங்காரோ என்னவோ, அவர் வந்து போயிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, நீங்க ஏன் இப்படி அங்கிருந்து வர அழைப்பு வந்து மறுக்கிறீங்க, அங்க ஆதீனம் வந்து வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட காரணமாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் காரணமே சொல்லல, தட்டி கழிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, ஆதீனம் உண்மையிலேயே தமிழுக்கு பெரிய தொண்டு செய்யணும்ன்றதுக்காக செய்கிறாங்க. அவங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய பணிகளை செய்கிற பெரிய தமிழ் புலமை பெற்றவனாக நான் இன்று இல்லை. அதனால அந்த மாதிரி சுகங்களெல்லாம் அனுபவித்து செய்யணுன்ற நிலையை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. தன்னடக்கம் அந்த மாதிரி. ஏன்னா உண்மையிலே அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான். அந்த இடத்துல கூப்பிடும் போது
நீங்க கூப்பிடுறீங்க, அது உங்களோட பெரிய மனசு. அதுக்கான ஆற்றல் இன்னும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒன்னத்தை மறுக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, இது பதிவே இருக்கு. இது நம்ம இதே இந்த இடத்துல எங்க ஐயா ஈவேரா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? நான் தமிழுக்கு எந்த தொண்டும் செய்திலேன், அதற்கான தகுதியும் எனக்கு இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தமிழ் புலவர்கள் யாரும் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை செய்ய முன்வராததால் நானே இதை செய்தேன். எந்த தமிழ் புலவன் இருக்கான்? தமிழ்ல எங்க புலவன் இருக்கான்? நான் தான் வந்தேன். பிடி தியாகராயர் வந்து அவர் சொன்ன சீர்திருத்தம். அதுக்கப்புறம் என்னன்னா, திருப்பனந்தால் இந்நேரம் பெரியார் மடமாக மாற்றப்பட்டு, கண்டிப்பா சொத்தெல்லாம் இந்நேரம் வீரமணி கையில போயிருக்கும். தமிழ் இந்நேரம் அங்கதான் தமிழுக்கு சமாதி கட்டியிருப்பாங்க. இல்ல, எந்த புலவர் வந்தார், நீ தமிழ்ச்சங்கம் போன பக்கம் போனாதான் தெரியும், அந்த பக்கமே போனது கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கே வருங்க. சரி விடுங்க. இப்ப என்னன்னா, தனித்தமிழ்ல பாடல் இயற்றுவது என்பது தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு கற்பனை, ஒரு கனவு, ஒரு பெரும் கனவு. அந்த பெருங்கனவை பாரதியார் முயற்சி செய்திருக்கார். அவர் எழுதின பாடல் முழுமையாக தனித்தமிழான நமக்கு தெரியல. ஆனால் ஈஸ்வரலால் என்பவர் காசியில் ஒரு தடவை கேட்டிருக்கார், சமஸ்கிருத சாயல் இல்லாமல் தனித்தமிழில் பாடல் இயற்ற முடியுமா? அப்போ அந்த நேரத்தில் அவர் எழுதுனது, காற்றென்று சொல்வதோர் ஆற்றல் மற்ற கனல் என்று சொல்வதோர் ஆற்றல். அந்த ஆற்றல் என்கின்ற சொல் அந்த ராவா தான் எழுதியிருக்கார். மாற்றமில்லாதோர் விண்ணும் இம்மண்ணும் புனலுமோ ஒரு ஆற்றல். அது படிக்கிறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்குது, ஆனால் தனித்தமிழ் படிக்கிறது அவ்வளோ கடினமாக தான் இருக்கும். அதை அன்றைக்கே எழுதி தனித்தமிழ் பாடலை தமிழகத்துல நவீன காலத்துல முதல்ல இயற்ற முயற்சி செய்த பெருமையும் பாரதியார். இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அடிகளுக்கு தான் அது தொடக்கம். பாம்பன் சுவாமிகளும் இருக்காரு. இது எழுதின காலகட்டம் 1897 காலகட்டங்கள். அதை முயற்சி செய்த புலவராக 1897 17 வயசு தான். ஆமா, அப்போ ஒரு காசிக்கு போனது அந்த காலம். 15 வயசு தான், 15-17 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவர் எழுதி. பாம்பன் சுவாமிகளும் 1899 இல்ல 1900 அந்த முயற்சி அரும்பிய காலகட்டங்களிலேயே எழுதிய முதன்மை கவிஞர்கள் இவரும் ஒருவராக இடம்பெறுவாருங்கிறதுலாம் மாற்று கருத்து இருக்க முடியும். அப்போ அப்படி அவர் முயற்சி செய்திருக்கார். இது எதையுமே எடுத்துக்க வேண்டாம். தமிழை சனியன்னு சொன்னானா அவனை தூக்கி மேலே வை, தமிழை வந்து விட்டுரு, வேலைக்காயிட்ட கூட நீ இங்கிலீஷில் பேசு. அதாவது ஆங்கிலேயர்களுடைய உயர்வர்க்க மொழியாக நம்மளை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு உயர்வர்க்க மொழியாக ஆங்கிலம் அறிமுகமாச்சு. அதான் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த உயர்வர்க்க மொழியை பார்த்து ஆங்கிலேயர் எல்லாருமே பணக்காரங்க, அவங்க ரொம்ப நாகரிகமானவங்க நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் போய் பார்த்தா பிச்சைக்காரன், என்ன சொல்கிறது, அநாகரிகர்கள் எல்லோருமே ஆங்கில மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அந்த மொழியில் அநாகரிகம் உண்டு, அந்த மொழியில் கெட்ட வார்த்தை உண்டு, அந்த மொழி பிற்போக்குத்தனம் உண்டு. அது ஒரு மொழி தம்பி, அவ்வளோதான். அது ஒரு மொழி வந்து பணக்கார மொழியாவோ இல்ல ஏழை மொழியாவோலாம் இருக்காது. நம்மிடம் அந்த மொழியை யார் பேசுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அது இருக்கும். அரபிங்கிற ஒரு மொழி ஒரு 200-300 ஆண்டுகள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு நாடு, இப்படி ஒரு கட்டமைப்புலாம் கிடையாது. இன்னைக்கு 26 நாடுகள் இருக்கு. அதனால அது வந்து அந்தந்த மொழி பேசுற மக்கள் அவங்க எப்படி அந்தந்த காலகட்டத்தில் வாழ்றாங்களோ அதை வச்சுதான் அந்த மொழிக்கான ஒரு தன்மை. மொழி செழிப்பா இருக்கா, சொல் வளம் இருக்கா, இலக்கண வளம் இருக்கா, இலக்கிய வளம் இருக்காங்கிறது தான் ஒரு மொழியை நம்ம பார்க்க முடியுமே தவிர பணக்கார மொழியா இருக்கா ஏழை மொழியா இருக்கான்னு நீ பார்த்தனா அது அந்த மொழியை சார்ந்த இனத்தின் வெளிப்பாடாக தான் அது தெரியும். ராஜாஜியை நம்ம அவ்வளோ சாடுறோம். ராஜாஜி அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், இந்திய திணிச்சார், எல்லாமே நம்ம சொல்கிறோம். அவர் மீதான விமர்சனங்கள்லாம் உண்மைதான். ஆனால் அதே ராஜாஜி தமிழால் முடியுமா என்று தமிழில் பாடநூல்கள் வேணும்னு ஒரு புத்தகம் எழுதினார். தமிழில் பாடநூல்கள் வேணும், அதுக்கு தமிழால் முடியுமா, இது எந்த காலகட்டத்தில், அது இந்திய திணிச்சு அதே காலகட்டத்தில் அதுவும் நடந்துச்சு. ஏன் பக்தர் வச்சலமும் தமிழை எப்படி வளர்க்கணும்னு தனியாக ஒரு நூல் எழுதிருக்கு. எது சுடுறதுக்கு, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போராடினவங்கள சுடுறதுக்கு உத்தரவிட்ட அதே பக்தவச்சலம் தமிழை எப்படி வளர்க்கணும்னு நூல் எழுதிருக்கு. அப்போ நம்ம என்ன கேள்வினா, தமிழை சனியன்னு சொன்னேன், தமிழர்களை தாய்ப்பால் பைத்தியம்னு சொன்னேன், தமிழர்களை என்னென்ன முடியுமோ எல்லா விதத்திலும் தமிழ் பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக திட்டி தீர்த்த ஈவேராவை ஏற்றுக்கொள்ளணும்னா இவங்கெல்லாம் ஏற்றுக்கலாமா? ராஜாஜி ஏற்றுக்கலாமா? ராஜாஜி 1972 மரணித்து போறார். அப்போ ஈவேரா வந்து ஒரு இரங்கல் அறிக்கை எழுதுறாரு. அதுல 1910களிலேயே சமபந்தி போஜனம் செய்து எல்லோரையும், அனைத்து சாதியினரையும் ஒருங்கே அமரச் செய்து உணவருந்து செய்தவர் ராஜாஜி என்று ஈவேரா சொல்றார். பெரியார் பட்டத்தையும் கொடுத்தார். பெரியார் ராஜாஜி என்று ஈவேரா வந்து அவரை சொல்றாரு. அவர் என்னன்னு சொல்ல போறீங்க? அவர் இப்பவும் பார்ப்பனர் அதே தானா? சரி, இன்னொருத்தர் இருக்கார், டாக்டர் வரதராஜ நாயுடு. அந்த டாக்டர் வரதராஜ நாயுடு இவரை காங்கிரஸுக்குள்ள கொண்டதுக்கு பிறகு இவர் தான் என்னை பார்ப்பன தாசனாக மாற்றினார் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரதராஜ நாயுடுக்கு என்னன்னு பேர் போட்டு புத்தகம் வெளியிடுறாங்க? பெரியாரின் நண்பர் டாக்டர் வரதராஜ நாயுடு புத்தகம் வெளியிடுறாங்க. சங்கி என்றால் நண்பர்னு அண்ணன் சொன்னது கோவப்பட்டாங்கல்ல, வரதராஜ நாயுடு ஒரு சங்கி தான், இவங்க சொன்னா கோவப்படுவாங்களா?
அந்த புத்தகத்து மேல எந்த விமர்சனமும் வரல. அவர் காங்கிரஸுக்கு பிறகு எங்க இந்து போயிருந்தாரு? மகாசபையில இருந்தாரு. இந்து மகாசபை உறுப்பினரான ஒரு சங்கிய, அதாவது பட்டேலினுடைய ஒரு மறுபிரதின்னு வேணா இவர் சொல்லலாம், உள்ளூர் பிரதி, தமிழ்நாட்டு பிரதின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வரதராஜ நாயுடுவை எந்த விதமான விமர்சனத்துக்கு உட்படுத்தாம விட்டுறாங்க. அப்போ நம்ம கேள்வியா இருக்கு, பெரியாரின் நண்பர் ஒரு சங்கி, பெரியாருக்கு சங்கிகள் நண்பர்களா அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு நமக்கு. சரி, இப்போ ஆங்கிலத்தை பற்றி 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். தம்பி சொன்ன மாதிரி ஈவேரா வந்து ஆங்கிலத்தை ஆஹா ஓஹோ அறிவுபூர்வமான மொழி அப்படின்னெல்லாம் சொன்னார் இல்லையா? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அது வெறும் தொடர்பு கருவிப்பா அப்படின்னு. ஆனால் ஈவேரா அதை அப்படி பார்க்கல. அது வந்து நவீன உலகத்தின் திறவுகோல் அப்படின்னு பார்த்தார். தமிழர்கள் நாம நாகரிகம் அடையணும் அப்படின்னா நாம நம்முடைய பேச்சு மொழியா கூட ஆங்கிலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ஈவேரா தமிழ் மீது வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் ஆங்கிலத்தின் மீதும் இருக்கிறது அப்படிங்கிறத ஐயா நலங்கிள்ளி அவர்கள் இந்த புத்தகத்தில் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரு. கருப்பர்களை இழிவுபடுத்துவதற்கு ஆங்கிலத்தில் என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படிங்கிறத பட்டியல் போட்டிருக்கிறாரு. பெண்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்து பட்டியல் போட்டிருக்கிறார். ஷேக்ஸ்பியர் முதல் கொண்டு பெண்களை இழிவுபடுத்தி எழுதியதற்கான குறிப்புகள் இதுல இருக்கு. ஆங்கிலத்திலையும் ஆபாச புராணங்கள், கதைகள், மூட நம்பிக்கைகள் இருக்கு. ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன், பூட்லிப் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. யாரை குறிப்பிடுற சொல் அப்படின்னா கருப்பினத்தவர்களை. அவங்களுடைய உதடு வந்து திக்கா இருக்கும். அதுக்காக அவங்கள இந்த ஷூவோட பாட்டம் இருக்குல்ல, அதுக்கு ஒப்பிட்டு பூட்லிப் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொல்லு இருக்கு. இது இழிவு இல்லையா? ஒரு மனுஷனை அவனுடைய உடல் அமைப்பை வச்சு கிண்டல் பண்றான், அவனுடைய நிறத்தை வச்சு டீ பாட் அப்படிங்கிறான். டீ பாட்னா டீயை வடிகட்டுற அந்த வடிகட்டி எவ்வளவு கருப்பா இருக்குமோ அப்படி இருக்கட அவன் தோல் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொல்லு இருக்கு. திக்லிப் அப்படிங்கிறான், உதடு திக்கா இருக்கு, பாடி ஷேமிங் பண்றான், அவன் இனத்தை வச்சு அவனை தாழ்மைப்படுத்துறான். இது எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கிற சொற்கள். இதெல்லாம் ஈவேராவுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் அவரை வந்து அரைகுறை அரைவேக்காடு அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம அதை விட்டுருவோம். இப்ப பாரதியாரோட தமிழ்நாடு, அவருடைய தமிழ்நாடு எது? இத பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். அதுல வந்து பரளிசு நெல்லையப்பர் அவருக்கு எழுதின கடிதங்கள்ல இருந்தா நிறைய விஷயம் எடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ணனே கூட சொன்னார், கவிதையில ஒரு மாதிரி இருக்கிறாரு பாரதியார், கட்டுரையில ஒரு மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றாரு. எனக்கு சில இடங்கள்ல அது கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. பரளிசு நெல்லையப்பருக்கு 1915 ஜூலை 19 அன்னைக்கு எழுதுற கடிதம். என்ன சொல்றாருன்னா, தம்பின்னு தான் ஆரம்பிப்பார். தம்பி, மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினது அறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் நல்லா வளரணும், நிறைய தமிழ் படிக்கலாம் சொல்லிட்டு உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்னென்ன அற்புதமான புதுமைகள் பெற்றுள்ளனவோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டிலையும் பண்ணு. தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள். பரளிசு நெல்லையப்ப பிள்ளைக்கு எழுதின கடிதம். சரி, இவர் வந்து வஉசியோட ரொம்ப நட்புல இருந்த நபர். அவர் வீட்டுக்கு போகும்போது தான் பரளிசு நெல்லையப்பரை பார்த்துருப்பாரு. மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப உறவான ஒரு நபர் தான். வஉசியும் பாரதி மாப்பிள்ளை அந்த மாதிரி தான் பேசிக்குவாங்க. அப்போனா புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தமிழை வந்து வளர்க்கறதுக்கு என்னென்ன உண்டு, வழி உண்டு, எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்றாரு. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்று எழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது, தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்று எழுது, அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது. தமிழ்நாட்டில் ஒரே ஜாதி தான் உண்டு. அந்த இடத்துல தான் ஒரு சிக்கலான இடம் இருக்கு. ஆரிய ஜாதியின் தலைக்குழந்தை தமிழ் குழந்தை என்று எழுது. அந்த இடத்துல மட்டும்தான் அவர் கொஞ்சம் குழப்புவாரு. இல்ல, அந்த ஆரியர் என்கின்ற சொல்லுக்கு பாரதி பயன்படுத்திய பொருள் வேற. அதை பத்தி இப்போ விளக்க வேணாம், அதை விட்டுருவோம். ஆமா, அதை கூட விட்டுருவோம். அடுத்து, ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 கலைகள் என்று எழுது, அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்று எழுது. ஆணும் பெண்ணும் ஒரு உயிரின் 2 கலைகள், ஒன்றில் ஒன்று தாழ்வு. பெண்ணை தாழ்மை செய்தோன் தன் கண்ணை குத்தி கொண்டோன் என்று எழுது. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது. தொழில்கள் என்று கூவு, தப்பாக வேதம் சொல்பவனை காட்டிலும் சிறைப்பவன் மேற்குலத்தான் என்று கூவு. இது அவர் எழுதின வார்த்தை. இது தப்பு மேபி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அது ஒரு முற்போக்கு சிந்தனையின் தொடக்கமாக பார்க்கப்படலாம். அந்த அளவில் அவருடையது. அதுக்கப்புறம் சக்தி என்று பாடு, இதெல்லாம் அவர் எழுதினது. இது போக தமிழில் பற்றி இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. செல்லம்மாவுக்கு எழுதுனது இல்லை, செல்லம்மாவுக்கு எழுந்து எனதருமை காதல்னு சொன்னா அதில் தமிழை படின்னு தான் எழுதியிருப்பார். சரி, அந்த புத்தகத்தை உறவுகளுக்கு காட்டி. பத்மநாபன் என்கின்ற பாரதியியல் அறிஞர் எழுதின தொகுத்த ஒரு கடித தொகுப்பு. இது முக்கியமான கடித தொகுப்பு தான். சரி, வாங்கி படிக்கலாம். இப்போ நீ வந்து பாரதியார் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்குள் எப்படி இருக்க வேண்டும், தமிழை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னேன். நான் அதை சொல்லலை. பாரதியாரோட தமிழ்நாட்டின் எல்லை எது?
அதை பார்க்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே அப்படிங்கிற அந்த பாட்டுல பாரதி தமிழ்நாட்டோட எல்லைய சொல்றாரு. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வடமாலவன் குன்றம் என்பது வேங்கடம். திருப்பதியில இருந்து தெற்கே குமரிக்கு இடைப்பட்ட இந்த நிலப்பரப்பு புகழ் நிறைந்திருக்கும் தமிழ்நாடு. குமரி அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்ல, திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஆனா அவரு தெளிவா குறிப்பிடுறாரு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு அப்படிங்கிற தொல்காப்பிய பாயிர வரிகளை அடிப்படையா வச்சுதான் அவரும் இந்த பாட்டை எழுதி வச்சிருக்கிறார். இது பாரதியாரோட தமிழ்நாட்டு எல்லை. சரியா போச்சா? இப்ப அவன் சொன்ன மாதிரி அன்னைக்கு மொழிவாரி மாநிலம் கூட பிரிக்கல. குமரி திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கு. ஆனாலும் பாரதிக்கு அது தமிழ்நாட்டோட எல்லை அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம ஐயா ஈவேரா தமிழ்நாட்டோட எல்லையை பத்தியும் தமிழ்நாட்டு எல்லை பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அப்படியே படிச்சு காட்ட போறோம். எந்த ஒரு எழுத்தையும் சொல்லையும் நான் மாத்த போறது இல்லை. எங்கிருந்து படிக்க போறேன் அப்படின்னா, பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 3 அரசியல் 1 பக்கம் 1351. சரிங்களா? அதுல என்ன சொல்றாரு ஐயா அப்படின்னா, பிரிவினை விஷயத்தில் என் கருத்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பூரண விடுதலை, பிரிவினை வேண்டும் என்பவன் நான். அந்த அளவில் எந்த அளவு எல்லை குறைத்து கிடைத்தாலும் கவலை இல்லை. கவலை இல்லை. உனக்காக கிடைக்க போகுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகுது. எந்த அளவுக்கு எனக்கு எல்லை குறைவா கிடைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று சொன்னவன் நான். இன்று காலையில் கூட டாக்டர் ஏ கிருஷ்ணசாமி அவர்களிடம் எனக்கு சென்னை நகரம் முக்கியமில்லை, அந்நியன் அதிகாரமற்ற, அந்நியன் சுரண்டலற்ற, பூரண சுயேட்சை உள்ள பிரதேசம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, இது முடிச்சிடறேன், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதுதான் தேவை என்று சொன்னேன். ஒரு சமயம் சென்னை போய்விடுமானாலும் நான் ஒன்றும் அதிகமாக கவலைப்பட மாட்டேன். திருச்சியை மாத்தணும். உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன கவலை? திருச்சியை போறது தமிழ்நாடோட நிலம், உங்களுக்கு என்ன சார் கவலை வரும்போது? சரி, எதுக்காக கவலைப்பட மாட்டேன்? எங்க போகுதுங்கிறதுனால ஆந்திராவுக்கு தானே போகுது. சரி, எதுக்காக கவலைப்பட மாட்டீங்க? அதை பார்க்கணும்ல. அதுதான் விந்தையான ஒரு கருத்து. சரி, கவலைப்பட மாட்டேன் என்றும் சென்னை ஒழிந்து போனால் பாக்கி உள்ள தமிழ்நாட்டை என் இஷ்டம் போல் ஆக்கி நாளைக்கே பூரண விடுதலை பெற்ற பிரதேசமாக ஆக்கி விளம்பரம் செய்துவிட முடியும். எப்படி? நாளைக்கே சென்னை ஆந்திராக்காரன் கொண்டு போயிட்டான்னா இவர் மற்ற தமிழ் நிலத்தை எல்லாம் விடுதலை பெற்ற நிலமா விளம்பரப்படுத்தி அறிவிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? ஆனாலும் பேசி வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்து, என்றும் சொன்னேன். அதாவது ஏ கிருஷ்ணசாமி கிட்ட இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆனால் நான் விஸ்தீரணத்திற்காக போராடுகிறவன் அல்லன். அதாவது எல்லை விரிவாக்கத்துக்காக எல்லாம் நான் போராடல, சுதந்திரத்திற்காக போராடுகிறவன் என்றாலும் இதில் ஏன் சம்பந்தப்படுகிறேன் என்றால், மொழிவாரி என்று சொல்லிக் கொண்டு போகிறவர்கள் மொழிவாரியாக பிரித்து கொண்டு மொழி அல்லாத நாட்டிலும் ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறார்களே என்ற ஒரே காரணத்திற்காகத்தானே அல்லாமல், மற்றபடி சென்னை நகரம் தமிழருக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெரிய தொண்டு செய்திருக்கிறது, செய்து வருகிறது, அல்ல செய்ய முன்வரும் என்பதற்காக அல்ல. சென்னை நகரம் தமிழர்களுக்கு நகரம் எப்படிரா தமிழுக்கோ தமிழனுக்கோ தொண்டு செய்யும்? அறிவு இருக்கிறவங்க நகரத்துல வாழ்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்பதான் மொழியை பத்தி பேசணும்ல. ஒரு மொழி எப்படிரா பணக்கார மொழியாவோ ஏழை மொழியாவோ? அது வர்க்க மொழியாக கூட ஆக வாய்ப்பில்லை. ஒரு நகரம் தமிழர்களின் வளர்ச்சிக்கு துணை புரிகிறதா? தமிழர்களுடைய வாழ்வின் ஏற்றத்திற்கு துணை புரிகிறதா? வளம் இருக்கா, வளம் இல்லையா, எந்த மாதிரி நகரம், கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீ பேசலாம். அப்ப அது நல்ல வளம் கொழித்த ஒரு நகரம் சொன்னா பரவாயில்ல. என்ன பேச்சு? ஆந்திரர்கள் சென்னை ஆட்டிய போடணும்னு நினைச்சதுக்காக இவர் இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணிருக்காப்ல, வேற ஒண்ணு கிடையாது. சரி, அடுத்து சொல்றாரு பாரு, அதான் உள்ளதிலேயே வேடிக்கை. மற்றும் இவை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பிரயத்தனப்படாவிட்டால் சென்னை நகரம் ஆந்திரர்களுக்கு போய்விடுமோ என்கின்ற கவலை சிறிதும் வேண்டியதில்லை. ஏனெனில் அநேகமாக தமிழ்நாட்டு பிராமணர்கள் சென்னையில் தான் வாழ்கிறார்கள். அப்படியா? எல்லாருமே அங்கதான் இருக்காங்களா? சென்னையில் தான் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் சென்னையை ஆந்திராவுடன் சேரவோ தனி மாகாணமாக ஆக்கவோ சம்மதிக்க மாட்டார்கள். அவர்கள் இதில் வெற்றி பெற்றே தீர்வார்கள். ஆதலால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று இன்று காலையில் சொன்னேன். மற்றும் இது விஷயமாக என்னிடம்
பேச வந்த பலரிடத்திலும் இந்தபடியே பேசியிருக்கிறேன். அதற்காக அவர்கள் என்னிடத்தில் அதிருப்தி கொண்டதாகவும் ஜாடை காட்டினார்கள். இது எங்க பேசியிருக்கிறாரு? ராயப்பேட்டை லட்சுமிபுரத்தில் 5/1/1953 விடுதலையில் வெளியான தலைமை உரை. அதாவது உலகத்திலேயே இப்படி ஒரு நாட்டு விடுதலையை கேட்டு போராடின தலைவரை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. நீ எவ்வளோ எடுக்கிறியோ எடுத்துக்கிட்டு மிச்ச மீதியை கொடு, அதுதான் எனக்கு தேவையான சுதந்திர நாடு அப்படின்னு உலகத்துல நாட்டு விடுதலைக்காக போராடிய ஏதாச்சும் ஒரு தலைவர் சொல்லியிருப்பாரா? கியூபாவில் ஃபிடில் காஸ்ட்ரோ சொல்லியிருப்பாரா? யோசிமின் சொல்லியிருப்பாரா? சீனாவில் வந்து மாசேதுங் சொல்லியிருப்பாரா? யாராச்சும் ஒருத்தர் இப்படி ஒரு கேவலமான விடுதலையை கேட்டது ஈவேரா மட்டும்தான். நீ எவ்வளோ எடுத்துக்கிறியோ எடுத்துக்கப்பா, மிச்சம் மீதி எனக்கு கொடு, எனக்கு அது போதும். போறது உன் ஊர் இல்லப்பா, போறது உன் நிலம் இல்லை, போறது ஏன் நிலம், எனக்கு தான் அதனுடைய வழி தெரியும். சரி, இதை மட்டும்தான் பேசியிருக்கிறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம ஐயா மாப்போசி இருக்கிறாரு இல்ல, அவரும் மார்ஷல் நேசமணியும் சேர்ந்துக்கிட்டு வடக்கெல்லை போராட்டத்தையும் தெற்கெல்லை போராட்டத்தையும் தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 1953 ஆந்திரா தனி மொழிவாரி மாநிலமா பிரியுது. ஆந்திரா பிரியும் போது திருத்தணியையும் சித்தூரையும் திருப்பதியையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இது கூடாது, எங்களுக்கு எங்களுடைய நிலம் திரும்பி வேணும் அப்படின்னா ஐயா மாப்போசி போராடுறாரு. இதை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது சென்னையையும் எங்களுக்கு தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் நம்ம ஐயா மாப்போசி சொல்றாரு, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். தலையை கொடுத்தாச்சும் தலைநகரை காப்போன்னு சொன்னவர் இன்னைக்கு நமக்கு வந்து சங்கி துரோகி. ஆனா எடுத்துக்கிட்டு போனா போட்டோம், அதனால எந்த பயனும் இல்லை, அது தமிழ் மக்களுக்கு எந்த தொண்டும் செய்யல அப்படின்னு சொன்னவர் தமிழின தலைவர். விளங்குமா இந்த தமிழ்நாடு? சரி, ஓகே. அப்படி அவரு திருத்தணியையும் சித்தூரையும் கேட்டு போராடிக்கிட்டு இருந்தபோது ஐயா ஈவேரா என்ன பண்ணாரு? பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். இதை பத்தி மாப்போசி எனது போராட்டம் புத்தகத்துல சொல்றாரு, கடவுள் சிலை உடைப்பு போராட்டத்தை நான் துவங்கி இருப்பதால் எல்லை கிளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியவில்லை. எது முக்கியம்? மக்களே, உங்களுடைய வீடு இடிக்கப்படுது, உங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உங்களுக்கு அதை காப்பாத்துறது முக்கியமா, இல்லைன்னா அதை விட்டுட்டு எங்கேயாச்சும் போய் பொழுதுபோக்குல நாடகத்தையோ சினிமாவையோ பார்க்கறது முக்கியமா? ஆனா ஈவேராவிற்கு எது முக்கியமா பட்டு இருக்கு? பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் முக்கியமா பட்டு இருக்கு. நான் அந்த போராட்டத்தில் இருந்ததால் எல்லை கிளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவரவர்களுக்கு அவரவர் போராட்டம் பெரிது என்றார் மாப்போசியின் எனது போராட்டம் நூல் பக்கம் 643. சரி, வடக்கெல்லைக்கு இப்படி ஒரு துரோகமா? தெற்கெல்லைக்கு என்ன துரோகம் தெரியுமா? தெற்கெல்லை போராட்டம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை இது எல்லாத்தையும் கேரளா கூட சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்துருச்சு. இதை பத்தி தினத்தந்தியில 11/10/1955 அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அப்ப நிருபர் கேட்கிறாரு, தமிழ் தாலுகாக்கள் தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை ஆகியவை மலையாளத்துடன் சேர்ந்து விட்டதே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதற்கு ஐயா ஈவேரா பதில் சொல்றாரு, இது பற்றி எனக்கு கவலை இல்லை, மலையாளத்துடன் அவைகளை சேர்க்க வேண்டியதுதான். எப்படி? யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது? அதான், யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது? சென்னையை கேட்டா தூக்கிட்டு போன்ற, கீழே தேவிகுளம் பீர்மேட்டை கேட்டா தூக்கிட்டு போன்ற. திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் உருவாக்க காரணம் அவருடைய. ஆமா ஆமா. அடுத்து மறுபடியும் நிருபர் கேட்கிறாரு, கவலை இல்லை என்கிறீர்களே, அவைகள் தமிழ் தாலுகாக்கள் தானே? அதுக்கு ஈவேரா சொல்றாரு, ஆமாம், சமீபத்தில் சென்னைக்கு வந்த பணிக்கர், இந்த பணிக்கர் யாரு அப்படின்னா இந்த குழுவில் இருந்தவர், மொழிவாரி மாகாண அமைப்பு கமிட்டியில இருந்தவர். அந்த விஷயத்துல ஒரு 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 துரோகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கமிட்டியில ஒரு தமிழன் கூட கிடையாது, ஒரு தமிழன் கூட கிடையாது. தமிழனை எப்படியெல்லாம் அவனுடைய நிலத்தை திருடலான்னு திட்டம் போட்டே மலையாளி ஆந்திரர்களை திட்டமிட்டு நேரு சேர்த்தார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? சரி, அது வேற ஒரு விவாதம், அதை விட்டுருவோம். ஆமாம், சமீபத்தில் சென்னைக்கு வந்த பணிக்கர், அவரை நான் சந்தித்து பேசினேன். தொழிலுக்காகத்தான் தமிழர்கள் அங்கு வந்தார்களே தவிர நிலம் மலையாளத்தை சேர்ந்தது என்று பணிக்கர் சொன்னார். நானும் சரி என்று ஏற்றுக்கொண்டேன். யார் நீ? இந்த கேள்வி அன்னைக்கு யாராச்சும் ஒரு மானம் உள்ள தமிழன் கேட்டு இருந்தா இன்னைக்கு தேவிகுளம் பீர்மேடு தமிழர்கள் கிட்ட இருந்திருக்கும், சித்தூர் தமிழர்கள் கிட்ட இருந்திருக்கும். எவன் எதை எடுத்துக்கிட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்ன ஈவேரா, தமிழர்களின் தலைவர், மாநில பிரிவினைக்கு முன்னாடியே வட மாலவன் குன்றம் திருப்பதியும் தெற்க குமரியும் தாண்டா என்னுடைய எல்லைன்னு பாடின பாரதி சங்கி. என்னன்னு நியாயம் எனக்கு புரியலண்ணே. இந்த வயிற்றுச்சல் இதெல்லாம்
இந்த தாத்தாக்கள் இந்த ஒரு புக்கை ரெண்டு செருப்பை கழட்டி அடிக்காததுனால இன்னைக்கு நம்ம தினம் செருப்பை கழட்டி அடிக்கிற நிலை. தமிழர்கள் ஒரு நிமிஷம் இந்த புக்கை காட்டிடுறேன். இது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாத்து. ராமசாமி சிந்தனைகள். ஆமா, ஐயா ஆணைமுத்துவோட தொகுதி. இதை வந்து இப்ப நிறுத்திட்டாங்க, நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னா வினவு இணையதளம் இருக்கு இல்லையா, ஆமா அந்த வினவு இணையதளத்துல இந்த 3வது பாகம் நினைக்கிறேன், ஆமா ஆமா அதுலதான் வந்து தமிழ் சார்ந்த விடயங்கள்லாம் போடப்பட்டிருக்கும். தூக்கிட்டாங்க. அந்த அத்தியாயத்தை மட்டும் தூக்கிட்டாங்க, கட் பண்ணி. பிடிஎஃப் இருக்கு, பிடிஎஃப்ல அந்த பகுதியை மட்டும், அந்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஏன்னா அவர் தமிழை வந்து கெட்ட வாரத்தில் பேசினார் இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்துன்றதுக்காக ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு எல்லாரும் திட்டிடுவாங்க, அதை மட்டும் தூக்கிட்டானுங்க. ஆனால் நம்ம புத்தகம் மட்டும் வெளியிட்டிருக்காங்களே, அவ்வளோ புத்தகம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் அதுலயுமே நிறைய வெட்டப்பட்டிருக்கு, நிறைய வெட்டப்பட்டிருக்கு. ஆணைமுத்து ஐயாவும் அந்த வேலையை பார்த்து இருக்கிறார். அவருடைய அறிவு நேர்மை இன்மை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்திருக்கோம், நிறைய ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஈவேராவுடைய பக்த கோடிகள் யாருமே இது வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது, பேசவே மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு கேட்கணும் சொன்னது, இதை பற்றிலாம் நீ பேச மாட்டேன், விஜில் அமைப்பில் ஏறிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசிட்டாரு, இதெல்லாம் தான் அவங்க கேட்பாங்க. அவர்களுடைய நேர்மையற்ற தன்மை குறித்து ஒரு நாள் அவங்க வாயை திறந்து கிடையாது. சரி, இப்போ என்னன்னா பாரதியாருடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். பாரதியும் சமூகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியசாமி தூரன் அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் 80களிலே ஒரு நூல் எழுதினார். அதில் வந்துட்டு பாரதியார் வந்து ஒரு முக்கியமான குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ஐயா பெரியசாமி தூரன் தான் தமிழ் கலை களஞ்சியத்தை தலைமையேற்று தொகுத்து வெளியிட்டவர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் உளவியல் சார்ந்த நூல்களை எழுதி தொடங்கி வைத்தவன் அவர் தான். தமிழில் உளவியல் சார்ந்த நூல்கள் எழுதினதுல ஐயா தூரன் அவர்கள். செய்திக்கு ஆமாம், நிறைய இருக்கு. ஜப்பான் தொழிற்கல்வி அப்படிங்கிற பேரில் அவர் ஒன்று எழுதுறாரு. அது ஜப்பானுக்கு நம்முடைய நாட்டு பெண்களை ஆண்களை எல்லாம் அனுப்பி அவர்களை வந்து நிறைய தொழில் கற்றுக்கொள்ள வைத்து அதுக்கு பிறகு அவர்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து தொழில் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். இது போக சந்தோஷராயர் காளிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு உரையாடல் மாதிரி வரும். எப்படி வந்து ஈவே ராமசாமி சித்திரபுத்திரன் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் பண்ணார்ல, அதுக்கு முன்னாடியே பாரதியாரோட குலசாமியார் கதை, அது மாதிரி பாரதியாருடைய சந்தோஷராயர் காளிதாசன் இன்னொன்று. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு வால் நட்சத்திரம் எரி நட்சத்திரம் ஒன்றை தன் வாயில் கவ்விக்கொண்டு வந்து பூமியின் மேல் மோதப்போவதாகவும் அதை பத்தி எல்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு, பொய்க்கதை. அதுக்கு போது சந்தோஷராயன் கேட்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும் பொய்க்கதைன்னு? அமெரிக்க தேசத்தில் யாரோ ஒரு பெரிய வானசாஸ்திர பண்டிதர் சொல்லியிருக்கிறாராமே, அது பொய் என்று நீர் எப்படி கண்டீர்? பொய்க்கதை தான், எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி என்னிடம் வந்து சேரும், அப்போது காரணங்கள் சொல்கிறேன். பூமி தூள் தூளாய் போன பிறகு நாம் உன்னிடம் வந்து எப்படி காரணம் கேட்பது? பூமி அழிய போது நினைக்க வேணா ஒருத்தன் கதை விட்டுருக்கான், அதை பொய்ன்னு காளிதாசன் சொல்கிற மாதிரியான ஒரு கதை. இதே இதில் கடற்பாலத்தில் வர்ணாசிரம சபை அப்படின்னு ஒன்று, வர்ணாசிரம சபைன்னு உடனே வர்ணாசிரமத்தை பற்றி தான் பேச போகிறாரு நம்ம நினைப்போம். இப்போது அந்த கடற்பாலத்தில் வர்ணாசிரம சபை அப்படின்னு ஒன்று 1917 எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு சேஷையங்கார்னு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் உரையாடல் நடக்கும். செம்படவன் ஒருத்தருக்கும் மீனவர் ஒருவருக்கும் சேஷங்க ஐயங்காருங்கிற ஒருத்தருக்கு உரையாடல். அதில் பார்த்தீங்கன்னா செம்படவன் கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த செம்படவன் மகன் படித்து சாஸ்திர தேர்ச்சி அடைந்து பிரம்மஞானியாகிவிட்டால் அவனுக்கு என் பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பேன், அதில் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம நினைக்கலாம், என்ன வேதம் படித்தாதான் நீ பொண்ணை கட்டி கொடுப்பியா அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் அன்றைக்கு பார்ப்பன சமூகம் அது என்னவா நினைக்கும்? அவனை வேதம் படிக்கவே விடக்கூடாது நான் சொல்கிறேன், படிச்சிருவான், படித்து பிரம்மஞானி ஆயிடுவான், பிரம்மஞானியாகி நீ உன் பொண்ணை வேற கொடுப்பேங்கிறியா, இது எப்படி சரியாக இருக்கும்? இதை பார்ப்பன சமூகத்துடைய பார்வையிலேருந்து ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோத்தையும் அவன் சொன்னதுக்கே கடுப்பாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் வேதம் படித்தாதான் நீ பொண்ணை கட்டி கொடுப்பேன், அதெல்லாம் படிக்க மாட்டான்லாம் நினைக்கலாம். ஆனால் பார்ப்பன சமூகத்துடைய பார்வையில் அது பெரிய ஒரு கோபமான விஷயத்தை கிளப்ப மாதிரியான ஒரு உரையாடல் தான். அதை சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு ஐயங்காருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, செம்படவன் நடுங்கி போனான் அப்படின்லாம் எழுதுறார். எழுதிய பிறகு ஆனால் குலத்தையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், குலத்தளவே யாகும் குணம் அப்படிலாம் பெரியவர் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லிட்டு அதில் கொஞ்சம் சனாதன கருத்துக்கெல்லாம் வருது, இல்லைன்னு சொல்லலை. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, தீண்டாத ஜாதி என்கின்ற பேச்சே கூடாது, அது வெறும் பைத்தியம். நந்தன் சிலையை 63 நாயன்மார்கள் நடுவில் வைத்து குருக்கள் மணியடித்து கும்பிடவில்லையா? சாதியாவது குலமாவது இவையெல்லாம் லௌகீகம், இதனாலே மனுஷ சமத்துவத்துக்கு, அதான் மனுஷ சமத்துவத்துக்கு குறைவு நேரிடக்கூடாது. ராம்தாஸ் கபீர்தாஸ் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிலாம் கேட்டு அவர் சமத்துவத்துக்காக நிறைய பேசுகிறார். இதில் குறை இருக்கலாம், நிறைய இருக்கலாம். இன்றைய முற்போக்கு கருத்துக்களோடு 100 விழுக்காடு அவர் ஒத்து போகலை. ஆனால் அன்றைக்கு முற்போக்கு கருத்துக்கள் பெரிதும் தோன்றவே இல்லைங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தா அவர் எவ்வளவோ முற்போக்காக தான் பேச தொடங்கியிருக்கிறாரு. பார்ப்பன சமூகத்துடைய பார்வையில் இருந்து பார்த்தா முற்றிலும் பார்ப்பன சமூகத்திலேருந்து முரண்பட்டு வேறுபட்டு தான் அவர் பேசியிருக்கார். அப்படி இருக்கும்போது அதை வரவேற்று இதெல்லாம் சரி, இந்த நம்ம மாற்றங்கள்லாம் வேணும்னு நம்ம சொல்லலாம். அவர் பேசுனதே தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை.
தன்னுடைய சமூகத்துல விலகி தானே நிக்கிறாரு. ஒரு பார்ப்பனர் திருந்தி வந்தா ஏத்துக்குவோம் தானே சொல்றீங்க. திருந்தி வந்த ஒருத்தர் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பார்ப்பனர் வந்து திராவிட இயக்கத்துல சேரணும் அப்படின்னா பூணுல கழட்டி போட்டுட்டு நான் வந்து யாருக்கும் மேலானவன் கிடையாது, யாரும் இங்க தாழ்ந்தவங்களும் கிடையாது, எல்லாரும் சமானு சொன்னா நான் ஏத்துக்குவேன்னு ஈவேராவே ஒரு கட்டுரையில சொல்லி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர். ஆமா. சோ பாரதியும் பூணுல கழட்டி போட்டுட்டு தன்னுடைய சமூகத்திற்கு எதிராக தான் நடந்திருக்கிறாரு. சில மாற்று கருத்துக்கள் இருக்கு, இப்ப நீயே படிச்சு காட்டின மாதிரி. அது காலப்போக்குல கூட மாறி இருக்கலாம். சமூக சீர்திருத்த சிந்தனை அவருக்கு இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்புறம் தொடக்கத்துல அவர் வந்துட்டாரு. மேற்கொண்டு மேம்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. அன்றைய காலகட்டங்கள் 1920 நம்ம பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும் முழுசா பேசிட்டோமா? இல்ல, இன்னைக்கு தான் ஓரளவு பேசணும். இன்னைக்கு முழுசா முழுமையடைஞ்சிருச்சா? எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில இருந்து தான் பார்க்க முடியும். நம்ம தமிழை வந்து அவர் தமிழ்ல நிறைய சமஸ்கிருதத்தை கலந்து எழுதினாரு, அது மணிப்பிரவாள நடைன்னு பேசுறாங்க. அப்படி பார்த்தா வள்ளலாரே அப்படிதானே எழுதினாரு. அதனால அவர் பாடல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? அருணகிரிநாதரை பத்தி ஆய்வு செய்யும் போது பாவாணர் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, முழுக்க முழுக்க நிறைய இந்த மணிப்பிரவாள நடையில இருக்கு. ஆனால் இசை வந்து அதை தாண்டின இசை நூல் வேற எதுவும் கிடையாது. நான் படித்த வரைக்கும் கூட திருப்புகழை தாண்டின ஒரு இசை நூல் வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு சந்த நயங்கள்லாம் அதில் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அதை பற்றி எழுதும்போது பாவாணர் சொல்லுவார், அதை அந்த காலத்தோட பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு இருந்துக்கிட்டு அதை பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் இருந்ததில் தமிழை வந்தால் இன்னைக்கு பெருசாக எழுதுறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே தெலுங்கு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அதை ஒரு புரட்சியாக தமிழை திரும்பவும் இசை தமிழை இசை அன்னைக்கு உருவானது தான் இந்த தெலுங்கு கீர்த்தனைகள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதோட ஒரு இசைத்தமிழின் மறுமலர்ச்சி தான் அருணகிரிநாதர்னு சொல்றது யாரு? பாவாணர். இவ்வளோ ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு. அப்போ அந்தந்த காலத்தோட தான் அவங்கள ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர நீங்கள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டா அன்னைக்கு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கருத்தா, இதெல்லாம் ஒரு நூலா, இவெல்லாம் ஒரு புலவனா அப்படின்னா நீ ஒரு மனநோயாளின்னு. கால சூழலோட ஒப்பிட்டு பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கடினமான சூழல அந்த புரட்சியை மேற்கொண்டிருக்காங்க. அந்த புரட்சி என்பது தொடக்கம் தான். படிநிலை வளர்ச்சியின்படி நம்ம ஒரு இடத்தை அடைவோம், அதற்கு நேரம் எடுக்கும். அதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஈவே ராமசாமியுடைய அந்த புரட்சியினுடைய தொடக்கத்துல இருந்து படிநிலை வளர்ச்சியை வந்து நம்ம ஒரு இடத்த அடைஞ்சோம் வச்சுக்கோங்களேன், தமிழ் தேவையில்ல நம்மளாம் ஆங்கிலேயர்களாக மாறிடலான்ற லெவலுக்கு தான் போகும். தமிழ் தேவையில்லை, நாம எல்லாம் ஆங்கிலேயர்களா மாறிட்டோம் அப்படின்னா ஈவேரா எப்படி தமிழின தலைவராக இருப்பாரு? அவர் ஆங்கில தலைவராக ஆங்கிலேய தலைவராக நம்ம மாத்திரலாம். அவர் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இறுதியா சொல்லிடுறதுன்னா ஓகே. இறுதியா வந்து நம்முடைய தமிழ் புலவர்களை, முன்னோர்களை பாரதி எப்படியெல்லாம் சிறப்பிச்சு பாடியிருக்கிறாரு, அதே நேரத்தில் ஈவேரா அவங்களையெல்லாம் எப்படி கரிச்சு கொட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒப்பீட்டை கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு திராவிடர்கள் இதற்கு என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கான பதிலையும் நாம் சொல்லலாம், இல்லைன்னா பார்வையாளர்களோட முடிவுக்கே விட்டுறலாம். இப்போ பாரதி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரங்கள் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. கம்பனையும் வள்ளுவனையும் சிலப்பதிகாரத்தையும் உயர்த்தி பேசுறாரு. அடுத்து தமிழ் அப்படிங்கிற பாடல்ல யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் எங்கேனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்து தமிழ் சாதி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டுல திருக்குறள் உறுதியும் தெளிவும் பெருமானின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும், இதுல பெருமான் அப்படின்னு சொல்றது திருவள்ளுவர், சரியா? திருக்குறள் உறுதியும் தெளிவும் பெருமானின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அந்த கருதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போகுது. ஸோ பாரதி வந்து எப்போதுமே கம்பனையும் வள்ளுவரையும் இளங்கோவையும் தமிழ் புலவர்களையும் சான்றோர்களையும் போற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டே தான் இருந்தார். ஆனா நம்ம ஐயா ஈவேரா என்ன பண்ணாரு? பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 3 அரசியல் 2 பக்கம் 1752 அதுல சொல்றாரு பாரு, கம்பராமாயணம் ஆரிய இலக்கியமாய் இருக்கிறதாக சொல்கிறார்கள். மன்னிக்கணும், முதல்ல இருந்து போயிடலாம். கம்பராமாயணம் அரிய இலக்கியமாய் இருக்கிறதாக சொல்கிறார்கள், இருந்து என்ன பயன்? ஒருவன் எவ்வளவுதான் பட்டினி கிடந்தாலும் மலத்திலிருந்து அரிசி பொறுக்குவானா? அவர் பொறுக்கல மலை புத்தி. அந்த எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒப்பீடுன்னு வந்தா மலம் 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 மலம். அது திருக்குறளை பத்தி பேசும்போது
திருக்குறள்ல நிறைய மூட நம்பிக்கை கருத்துக்கள் இருக்கு, இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு ஈவேரா சொன்னதை கேட்டு நிறைய தமிழர்கள் கோபப்பட்டாங்களாம். அதுக்கு இவர் சமாதானம் சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா எது நமக்காக இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு அடமுட்டாலே ஒரு வாழை இலையில இங்க மலம் இருக்கு, அது நாத்தம் அடிக்குது, எடுன்னு சொன்னா அங்க இன்னொன்னு என்ன வைக்கிறதுன்னு கேட்பியா? அப்ப திருக்குறளையும் மலத்தோட ஒப்பிடுறது, திருக்குறளை மலம்னு சொல்லல, மலத்தோட ஒப்பிடுறது, கம்பராமாயணத்தையும் ஒப்பிடுறது. மூளை பூரா உண்மையிலேயே இருந்துச்சா இல்ல வேற ஏதாச்சும் நிரம்பி இருந்துச்சான்னு தெரியல. திருக்குறளும் ஆரிய குறளைன்னு ஒரு நூலை வெளியிட்டாங்க. அந்த வேலையெல்லாம் திருக்குறளும் ஆரிய குறளைன்னு வெளியிட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற திருக்குறளையே வந்து இவர் விமர்சனம் பண்ணி எழுதுறாரு. அதுலயும் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு குதர்க்கமா அதுக்கு ஒரு குறுக்கு வழியில பொருள் கண்டுபிடிச்சு அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. சரி, அது போகட்டும். அப்ப மலத்திலிருந்து அரிசி பொறுக்குவானா, அது போலத்தான் கம்பராமாயண இலக்கியம் இருக்கிறது அப்படிங்கிறார். அடுத்து இதே புத்தகத்துல பக்கம் 1769 உலகத்திலே நீதி சிறந்த இலக்கியம் குறள், அது தமிழில் உள்ளது, ஆனால் அது துருப்பிடித்து விட்டது. திருக்குறள் துருப்பிடிச்சு போயிருச்சு. நல்லா தான் இருக்கு, ஆனா துருப்பிடிச்சு. அதாவது அவர் வாயில் நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னா அடுத்த வார்த்தையில முடிஞ்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இதே புத்தகத்துல பக்கம் 1772 1773 இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புலவர்களை திட்டுறாரு பாருங்க. அப்பப்பா, ஒரு சமயம் நாங்கள் காங்கேயம் சேஷாசல நாயுடு, முத்துசாமி கவிராயர், சங்கரதாஸ் இவர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தபோது வள்ளுவரை மன்னிக்கலாம், மற்ற எந்த புலவனையும் எந்த இலக்கியத்தையும் மன்னிக்க முடியாது. படிப்படியாக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை வரையில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார்கள் என்று சொன்னேன். அவர்கள் பெரும் சிரித்து கை தட்டினார்கள். இது சுமார் 1900 முதல் 1020 வரை உள்ள காலத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும். எப்பத்துல இருந்து தமிழ திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு பாருங்க. தமிழர்களுக்கு படிப்படியா ஆயுள் தண்டனை கொடுத்து தூக்குல ஏத்திரணும் புலவர்களுக்கு. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? பாவலர் பெருஞ்சு திருநாட்டையுமே சில நேரங்கள் அந்த மாதிரி போக்க நான் பார்க்கறது உண்டு. இதெல்லாம் அங்கிருந்து அங்கே வந்துருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப அண்ணன் சொன்னாருல்ல, ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்யறோம் அப்படின்னா அது எந்த காலத்துல எழுதப்பட்டுச்சோ அந்த காலத்திற்குண்டான சமூக படிநிலைகளை அடிப்படையா வச்சுதான் நீங்க வந்து அதை ஆய்வு செய்யணும். அதுக்காக அதை தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆங்கில மாயையில நலங்கிலியா அதை கரெக்டா சொல்லியிருப்பாரு. ஷேக்ஸ்பியருடைய ஆணாதிக்க கருத்துக்கள் இருந்த போதிலும் ஒருவரும் ஷேக்ஸ்பியரை குறைவுபடுத்தி பேசியது கிடையாது. இப்ப ஆங்கிலேயர்கள்லாம் வந்து இதுல பெண்ணடிமைத்தன கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஷேக்ஸ்பியரை படிக்காம விட்டுட்டாங்களா? ஆங்கிலேயர்கள்ட்ட இல்லாத பெண்ணடிமைத்தனமா? விச்கண்ட்ங்கிற பேர்ல சூனியக்காரிகள்னு யார் அவங்க வேட்டையாடினாங்க? பெண்களுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சிகளை வேட்டையாடினாங்க. அந்த கொடூரம்லாம் சொல்லி மாளாது. ஸோ மேலியஸ் மேலிஃபிகாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், டாவின்சி கோட் படத்துல கூட அது வரும். சரி, மேல முடிச்சிடுறேன். அடுத்து, புலவர்கள் தமிழ்நாட்டில் அருமை. புலவர் பற்றி என் கருத்து, புலவர் என்றால் சொந்த புத்தி இல்லாதவன் புலுகன் என்றுதான் உரை கூறுவேன். தமிழ்நாட்டில் மட்டுமா? சரி சரி. தமிழ் புலவர்கள் மட்டும் புலுகனுங்க. தெலுங்கு புலவர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த அண்ணன் சொன்னார்ல, தமிழை பத்தி பேசும்போது தமிழை திட்டுறது, முடி பூண்டி தாண்டி போய் பேச வேண்டியது. போயிருக்கணும், போனாருல, வந்த பலி போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி ஓடியான்ட்டார்ல, அந்த கதை தான். அடுத்து சொல்றாரு, இதுவரை நாட்டுக்கு, மனித சமுதாயத்திற்கு, இந்த நாட்டில் எந்த புலவனாலும் வளர்ச்சி, அபிவிருத்தி காரியமும் ஆனது கிடையாது. அதற்கு தகுதியான புலவன் இன்று இங்கு யாரும் இல்லை. பெரிய பெரிய பேர் வாங்கி இருப்பார்கள், ஆனால் அவர்களால் சின்ன கடுகத்திய காரியம் கூட ஆனதில்லை. எல்லா புலவர்களும் பழமையை பிரச்சாரம் செய்பவர்களே. எந்த புலவரானாலும் இதுவரை நமது நாட்டுக்கு ஒரு சிறு மதிப்பிற்குரிய முன்னேற்ற நூல்கள் கூட உண்டாக்கப்பட்டதில்லையே. அப்புறம் என்னத்துக்கு நீங்க பாரதிதாசன் கவிதைகளை புக்கு போட்டு பாரதிதாசன் மட்டும் பகுத்தறிவு கருத்துக்களை சொன்னாரு. மாதிரி கேட்டாரு. என்ன தெரியுமா கேட்டிருக்காரு? பாரதின்ற என்னோட பேரை மாத்தணும்னு அவ்வளவு ஆசைப்படுறீங்க, நான் வச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியும். என்னுடைய பாரதிங்கிற அந்த பேருக்கு உறுத்தலா இருக்கு இல்லையா, அந்த உறுத்தலா இருக்கிறவங்களை யாராவது என்னுடைய நூலை வெளியிடாமல் இருந்தார். ஈவேரா தான் நான் மறைமுகமாக கேட்டிருக்காரு. ஏன்னா ஈவேரா தான் பாரதிதாசனுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கான உரிமை பெற்று வெளியிட்டார். அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் ஆச்சு. அப்போ அவர் அந்த ஒரு இதை எழுதுறாரு, என்னுடைய நூலை வெளியிடுவதற்கான உரிமையை பெற்று வெளியிடாமல் விட்டார்களா? அதில் அந்த புத்தகத்தில் காளிக்கோ கெட்டியட்டை போட்டு
தங்க நிறத்தை என்னுடைய பேரை பதிப்பிக்காமல், பாரதிதாசனுடைய பேரை பதிப்பிக்காமல் இருந்தாலும் நாக்கப்படுகிற மாதிரி இந்த ராமசாமி தான் கேட்டார். பொற்கிளி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த பொற்கிளி பாரதியாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொற்கிளி. ராஜாஜி சொல்கிறாரு, அன்றைக்கி தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை அவர்கள் தான் பாரதியை ரொம்ப போட்டுனவர். தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை வந்து அன்றைக்கு நம்ம பாரதியார் கொடுக்கணும்னு நினச்சோம், முடியாமல் போச்சு. அவரும் ராஜாஜியும் பேசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம பாரதியார் நல்லா பாடல் எழுதினார், ஆனால் நம்ம அவர் கவனிக்காம விட்டோம், அவர் வறுமையில் தான் வாழ்ந்தார் பாரதியார். அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் இன்றைக்கு இருக்கிறார், அவரையாவது நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞருக்கு முதல்ல பொற்கிளி கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து அண்ணாதுரை காப்பி அடித்து பாரதிதாசனுக்கும் பொற்கிளி வழங்கினார். இதுதான் கதை. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, பாரதி மோசமானவர், பாரதிதாசன் நல்லவர். இது பாரதிதாசனே ஏத்துக்கல, அவர் கேட்கிறாருல்ல. அடுத்து, புலவர்களுக்கு கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் இன துரோகம், முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, பகுத்தறிவு பூட்டு போடுதல் ஆகிய காரியங்களை தவிர வேறு என்ன பலனை தருகிறது? என்ன பலன்? சிலப்பதிகாரமோ கம்பராமாயணம் நம்முடைய அறிவுக்கு பூட்டு போடுதான், நம்முடைய வரலாற்றை சொல்லலை. சரி, நான் என்ன கேட்குறேன், கம்பராமாயணம் கூட பரவாயில்ல, அது வந்து ராமாயண கதையை அப்படியே வந்து தழுவி எழுதப்பட்டது, அதில் வந்து ஆரிய கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, எதிர்த்தாரு. தவறு ஓகே, அவருடைய கருத்து நிலையில இருந்து பார்க்கலாம். தமிழ் மாலிய மரபினுடைய தொடர்ச்சி. சிலப்பதிகாரத்துல ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய படையை எதிர்த்து போராடியவன் அப்படின்னு தமிழர்களை சிறப்பிச்சு தானே சொல்லியிருக்கு, ஆரியர்களை எதிர்த்தாங்கன்னு தானே சொல்லியிருக்கு. அதை ஏன் வந்து இவ்வளவு பழிக்கணும்? அடுத்து, கம்ப ராமாயணத்திற்கும் சிலப்பதிகாரத்திற்கும் இந்த நாட்டில் மதிப்பு இருக்கிறது என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லை, மானம் இல்லை, இன உணர்ச்சி இல்லை என்றுதானே பொருள். இதையெல்லாம் இவர் பேசும்போது கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் மானம் அறிவு எதுவுமே இல்லை. இன உணர்ச்சி நம்ம தாத்தாக்களுக்கு. அதான் அன்னைக்கே வந்துட்டு திடலை வந்து அப்புறப்படுத்தி வேண்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் சரியா போய். ஆமா, அன்னைக்கே இவரை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டு இருந்தா இன்னைக்கு நமக்கு இவ்வளோ சிக்கல்கள் இல்லை. அன்னைக்கு ஒரு சீமான் தம்பிகளோ இல்ல, அதனால நடந்துருச்சு. அண்ணா இருந்தாங்கண்ணே, என்ன பிரச்சனை தெரியுமா, தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இருந்தாங்க, என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த அளவுக்கு ஒரு பெருந்தொகையில மக்கள் கூடவே இல்லை. தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியல்ல மக்கள் இப்ப கூடி இருக்கிற அளவுக்கு ஒரு பெருந்தொகையில கூடவே இல்லைங்கிறதான் உண்மை. இருந்தாங்க, தமிழர் நாடுன்னு இதழ் நடத்தினார் தாத்தா கியாப விஸ்வநாதன். அப்போ ஒரு 8000 பேர் வாங்கினாங்க, 10,000 பேர் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. நீ அது கம்மி தானே எப்படி பார்த்தாலும், சர்க்குலேஷன் ரொம்ப கம்மி. அதுதான் இன்னைக்கு நம்ம எவ்வளவு லட்சக்கணக்கில் கூடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோங்கிறதுனால தான் நம் கருத்துகள் இன்னைக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. நம்ம கருத்தை இன்னைக்கும் மூடி மறைக்க, மடைமாற்ற, மறக்கடிக்க அப்படிலாம் தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி அண்ணன் சீமானோட குரல் வந்து ஒரு பெருந்தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் போன ஆண்டு முதல் அடி ஈவேரா மேல அடிச்சு சாத்தினது. அது சீசன் 1, இது சீசன் 2. அதனால இது தொடரும். இதுலயும் வந்து இது எபிசோடு 3 தான், அதனால இன்னும் தொடரும். ஒரே ஒரு கருத்து, இப்ப அன்னைக்கு யாருமே கேட்கலையா அப்படின்னா கேட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு கவுண்டமணி செந்திலோட காமெடியை நாம் பொருத்தி பார்க்கணும். கோமுட்டி தலையா அப்படின்னு சொல்லி செந்தில சொல்லுவார் தெரியுமா, உங்ககிட்ட யாருமே இந்த ஊரில் பேச மாட்டாங்க, உன்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா, வந்தா நீ கடிச்சு வச்சிருவேன். அது மாதிரி இந்த ஆள்கிட்ட போய் யாரும் பேச முடியாது, கடிச்சு வச்சிருவார். கதிர்வேறு பிள்ளை அப்படிங்கிற ஒரு புலவர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், தமிழ் அகராதியை தொகுத்து வெளியே கொண்டு வந்தார். போய் அவர்கிட்ட பேசும்போது இப்படிதான் தமிழ் புலவர்களை பத்தி தரக்குறைவா பேசினாரு. உங்ககிட்ட பால் வாங்கி குடிச்சதே தப்புடா அப்படின்னு சொல்லி கையை விட்டு வாந்தி எடுத்துட்டு போயிட்டாரு. மானரோசம் இருந்து பொங்கி எந்திரிச்சிட்டாரு அவரு. இத நக்கலா கிண்டல் அடிச்சு பேசுறாரு. செய்ய முடியும். இப்ப எதிர்ப்புரட்சி அன்னைக்கே நடந்திருக்கணும். என்னன்னா, நீ இப்படி பேசுறியா, உன்னை எதிர்த்து உன்னை காலி பண்ற அளவுக்கு, உன் கருத்தை கேலி பண்ற அளவுக்கு நான் மாத்துவேன் அப்படின்னு மக்கள் திரளை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த ஆள் பயந்துருப்பார், அஞ்சிருப்பார். அது நடக்காம போயிட்டதுனால இப்ப கியாப விஸ்வநாதன் முயற்சி பண்ணாரு, அண்ணல் தங்கம் முயற்சி பண்ணாரு, சவுந்தரபாண்டியனார் கூட முயற்சி பண்ணாதான் சொல்றாங்க. யாரோட முயற்சியும் பெருசா கை கொடுக்காததுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கான மக்கள் தொகை, நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஒரு தாக்கம், தமிழ் தேசிய மக்கள் திரள், இந்த தமிழ் தேசிய தாக்கத்தினால ஏற்பட்டிருக்கிறது அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு பெருந்துயரம். ஆமாம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் நிறைவு செய்கிறேன். அது என்னன்னா, ஈவேராவுடைய அல்லது திராவிடத்தினுடைய அடித்தளம் வந்து 100 ஆண்டுகளாக இருந்துருச்சு, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள்லாம் அசைக்க முடியாத ஆளுங்கப்பான்னு அவங்களுக்கு ஒரு திமிரு ஆணவம்லாம் இருக்கு இல்லையா. அவங்களுக்கு நான் ஒரு சின்ன வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1857 சிப்பாய் கழகத்தில் ஒருத்தன் இங்கேருந்து கர்னல் ஜேம்ஸ் நீல்ஸ்னு ஒருத்தன் இங்கேருந்து அலகாபாத் போய் நிறைய பேரை கொன்று குவிச்சான்.
அவனை பட்சர் ஆஃப் அலகாபாத்தின் கசாப்புக்காரன் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அலகாபாத்தின் கசாப்புக்காரனுக்கு 1860களில் சென்னையில் ஒரு சிலை வச்சுது ஆங்கிலேய அரசு. 60 வச்ச சிலை 1927 உடைக்க முயற்சி செய்யப்பட்டது. 37 தீர்மானம் போட்டு அந்த சிலையை மியூசியத்துக்கு கொண்டு போய் வச்சாங்க. அதற்கான காரணம் அன்றைக்கு இருந்த இந்திய தேசத்துடைய எழுச்சிய காரணமாக ஜேம்ஸ் நீல்ஸுடைய சிலை 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் நீங்கள் 100 வருஷம் இருக்கிறதால ஆடாதீங்க, அது 60 வருஷமா 100 வருஷம் கழிச்சு அந்த வரலாறு மாறப்போகுது. உலகில் அதிக ஆண்டுகள் கழித்து ஒரு சிலை அப்புறப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை ஈவேராவுடைய சிலைகள் பெறும். ஜேம்ஸ் நீல்ஸுடைய சிலை சென்னை மியூசியம்ல என்ட்ரியிலே இருக்கும். ஜேம்ஸ் நீல்ஸோட சிலைக்கு வந்து 60-70 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆள் இறந்து 52 ஆண்டு ஆயிருக்கு. சிலை வந்து உயிரோட அது சரி 52 ஆண்டு ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அதனால கூடிய விரைவில் அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? அது புரியுது. அந்த சிலைகளை நம்ம தீர்மானம் போட்டு அகற்றுவோம். அது சென்னை மாநகராட்சி தீர்மானம் போட்டு அகற்றுனாங்க. நான் ஒன்றும் அகற்றுவோன்னே சொல்லியே தம்பி, நான் சொல்றேன். இல்ல பங்களாதேஷ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவோமா இல்லையா? நான் நாகரிகமா சொல்றேன். பாசிசம் நம்ம உடச்சிட்டோம், பாசிசம் முயற்சி அப்படி இப்படிமாங்க. திமுக காரங்களே ராயப்பேட்டையில சிலையை உடைச்சவங்க தான். அதனால நான் அதெல்லாம் சொல்ல பண்ணா கூட்டத்தோட பண்ணா அரசோட சேர்ந்து அரசு தீர்மானம் போட்டு இவர் தமிழ் ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு, இவர் சரி கிடையாது, இவரெல்லாம் வச்சோம்னா பொது இடத்துல கலவரம் வந்து நாங்க வந்து தீர்மானம் போட்டு அவருடைய சிலை அகற்றுவோம். அன்னைக்கு தெரியும் தமிழருடைய ஜனநாயக மிக்க வழிமுறையின்படி இந்த திராவிட அடித்தளத்தை எப்படி அடிச்சு நொறுக்கணுன்றது அன்னைக்கு எனக்கு தெரியும். கட்டாயம். தகடூர் அதியமானுடைய பேர்ல இருந்த ஒரு கொண்டை ஊசி வளைவு ஏற்காடுல அதை வந்து இப்ப தந்தை பெரியார், தகடூர் அதியமான மாத்தி தந்தை பெரியார்னு வச்சிருக்கிறாங்க. தெரியாம கை வச்சுட்டாங்க. அங்கிருந்து இது தொடக்கம் இல்லை, தொடங்கிருச்சு ஏற்கனவே. இது தொடர்ந்துகிட்டு இருக்கு, கட்டாயம் தொடரும். அதனால இந்த சீசன்லயே இன்னும் நிறைய எபிசோடு இருக்கு. அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.